திருவள்ளூர் அருகே சரக்கு ரயிலில் நேரிட்ட தீ விபத்தால் அருகிலுள்ள வீடுகளில் வசிக்கும் மக்களை காவல்துறையினர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராதாகிருஷ்ணன், தற்போது அங்கிருக்கும் சூழல் என்ன? விரிவான விவரங்களை பதிவு செய்ய ராதாகிருஷ்ணன். வணக்கம் திவ்யா. அரக்கோணம் ரயில் மார்க்கத்தில் திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே அதிகாலை 5 மணி அளவில் நடைபெற்ற தீ விபத்து காரணமாக டேங்கர் ரயிலில் 5 பெட்டிகள் தற்போது முற்றிலுமாக எரிந்துள்ளது. தொடர்ந்து தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் நுரைத்தல் வகை தீயணைப்பானை பயன்படுத்தி கொழுந்து விட்டு எரியும் இந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த டேங்கர் லாரியில் பெட்ரோல் ஆனது சென்னை துறைமுகத்திலிருந்து கொண்டு செல்லும் போது இந்த தீ விபத்தானது தொடர்ந்து நடைபெற்றுள்ளது. தொடர்ந்து தீ விபத்துக்கான காரணம் குறித்து ரயில்வே துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த தீ விபத்து ஏற்பட்ட சுற்றிய பகுதி பெரிய குப்பம் பகுதியில் இருளர் குடியிருப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களை பாதுகாப்பாக ஆங்காங்கே கொண்டு சென்று தங்க வைக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து குடியிருப்புகளில் உள்ள சிலிண்டர்கள் உள்ளிட்டவற்றை பாதுகாப்பாக எடுத்துச் செல்லும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து அங்கு ரயில்வே போலீசார் தொடர்ந்து பொதுமக்களை வெளியேற்றும்படி தொடர்ந்து ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்து அவர்களை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து தீயானது மளமளவென எண்ணெய் படலம் என்பதால் வேகமாக பரவி வருவதால் தொடர்ந்து தீ அணைக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த தீ விபத்து காரணமாக அரக்கோணம் வழியாக சென்னை சென்ட்ரல் நோக்கி வந்த எக்ஸ்பிரஸ் ரயில்கள் ஆங்காங்கே பாதியில் நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் சென்னை சென்ட்ரலில் இருந்து அரக்கோணம் செல்லும் ரயில்களும் காலதாமதமாக தொடர்ந்து அங்கேயே நிறுத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து கர்நாடகாவில் இருந்து அசோகபுரத்திற்கு காலை 6:45 மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வர வேண்டிய காவிரி விரைவு ரயில் தொடர்ந்து அரக்கோணத்திலேயே நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் நீலகிரியிலிருந்து காலை 6:25 மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வர வேண்டிய நீலகிரி அதிவேக விரைவு ரயில் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டம் திருவலங்காட்டு ரயில் நிலையத்திலேயே நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கோவையிலிருந்து காலை 7 மணிக்கு சென்ட்ரல் ரயில் நிலையம் வர வேண்டிய கோவை சேரன் அதிவிரைவு ரயில் அரக்கோணத்திலேயே நிறுத்தப்பட்டுள்ளது. அதே போன்று மங்களூர் ரயில் நிலையத்தில் இருந்து வரும் ரயில்களும் தொடர்ந்து காலதாமதமாக இயக்கப்பட்டு வருகிறது. சென்னை சென்ட்ரலில் இருந்து காலை 5:50 மணிக்கு புறப்பட வேண்டிய மைசூர் வந்தே பாரத், காலை 6 மணிக்கு புறப்பட வேண்டிய மைசூர் சகாப்தி எக்ஸ்பிரஸ், காலை 6:10 புறப்பட வேண்டிய கோவை அதிவிரைவு ரயில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலேயே நிறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து ரயில் விபத்து காரணமாக எக்ஸ்பிரஸ் மற்றும் மின்சார ரயில் சேவை தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறது. மேலும் திருத்தணி, திருவலங்காடு, திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு ரயில் நிலையங்களில் அங்கங்கே ரயில்கள் நிறுத்தப்பட்டு தொடர்ந்து ரயில் பயணிகள் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் தீயை அணைக்கும் பணியில் தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து ரயில்வே துறை போலீசார் தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திவ்யா. திருவள்ளூர் அருகே சரக்கு ரயிலில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் அரக்கோணத்தில் இருந்து தேசிய பேரிடர் மீட்புக் குழு விரைந்திருக்கின்றனர். பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை பணிகளுக்காக 60 பேர் கொண்ட 2 குழுவினர் விரைந்துள்ளனர். திருவள்ளூர் அருகே சரக்கு ரயிலில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கும் நிலையில் அரக்கோணத்தில் இருந்து தேசிய பேரிடர் மீட்புக் குழு விரைந்திருக்கிறார்கள். பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை பணிகளுக்காக 60 பேர் கொண்ட 2 குழுவினர் அங்கு விரைந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரத்குமாரிடம் கேட்டு வரலாம். சரத்குமார், விவரங்களை பதிவு பண்ணலாம். தற்போது சென்னை எண்ணூரிலிருந்து மும்பைக்கு கச்சா எண்ணெய் ஏற்றி சென்ற சரக்கு ரயில் இன்று அதிகாலை 5 மணி அளவில் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் அருகிலுள்ள ஏற்காடு பகுதியிலிருந்து திடீரென கச்சா எண்ணெய் நிரப்பப்பட்டிருந்த டேங்கர் பெட்டிகளில் தீ விபத்து ஏற்பட்டு இருக்குது. இதுல 4க்கும் மேற்பட்ட கச்சா எண்ணெய் நிரப்பப்பட்ட பெட்டிகளில் பயங்கரமான தீ விபத்து நடைபெற்று வரும் நிலையில திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டதின் பேரில் அரக்கோணம் பகுதியில் செயல்பட்டு வருகிற தேசிய பேரிடர் மீட்பு குழுவில் இருந்து தற்போது கமாண்டர் அகிலேஷ்குமார் மற்றும் ஆய்வாளர் கோபிநாத் தலைமையில 60 பேர் கொண்ட 2 குழுவினர் நவீன தீயணைப்பு சாதனங்களுடன் தற்போது ரயில் தீ விபத்து ஏற்பட்ட இடத்திற்கு விரைந்துள்ளனர். பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரத்குமார்.
அண்மைச் செய்தி. திருவள்ளூர் பெரியகுப்பம் பகுதியில் சரக்கு ரயிலானது விபத்து ஏற்பட்டு அந்த பகுதியில் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்து வருகிறார்கள். தீ விபத்து நேரிட்ட சரக்கு ரயிலில் எஞ்சியுள்ள பெட்டிகளை அங்கிருந்து அகற்றி வருகிறார்கள். டீசல் ஏற்றி வந்த சரக்கு ரயிலில் 5க்கும் மேற்பட்ட டேங்கர்கள் தீப்பிடித்து எரிவதால் புகை மண்டலமாக அந்த பகுதி முழுவதும் காட்சியளிக்கிறது. 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் தீயை அணைக்க கடும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தீயை அணைப்பதற்கு 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் மூலமாக தீயை அணைப்பதற்கு தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகிறார்கள். எஞ்சியுள்ள டேங்கர்களை பொதுமக்கள் உதவியுடன் அகற்ற நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் திரையில் பார்த்து வருகிறோம். டீசல் டேங்கர்களில் பற்றி எரியும் தீயால் விண்ணை தொடும் அளவிற்கு கரும் புகையானது எழுந்திருக்கிறது. மேலும் தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ராதாகிருஷ்ணன், தற்போது வரை எத்தனை பெட்டிகள் எரிந்து கொண்டிருக்கிறது? அதை அணைப்பதற்கு ஏதேனும் நவீன தீயணைப்பு கருவிகள் உபயோகிக்கப்பட்டு வருகிறதா? பொதுமக்களுக்கு, அந்த பகுதியில் இருக்கும் பொதுமக்களுக்கு எந்த மாதிரியான அறிவுறுத்தல்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள் ராதாகிருஷ்ணன். வணக்கம் பிரகாஷ். திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே காலை 5 மணி அளவிற்கு இந்த விபத்தானது ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் தொடர்ந்து 5 ரயில் பெட்டிகள், டேங்கர் பெட்டிகள் தொடர்ந்து எரிந்து வருகிறது. அதில் பெட்ரோலிய கச்சா எண்ணெய் மூலப்பொருட்கள் இருப்பதால் தொடர்ந்து வேகமாக தீப்பிடித்து கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. சுமார் 4 மணி நேரம் மேலாக இந்த தீயை அணைக்கும் பணியில் தொடர்ந்து 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபட்டு வந்தாலும் நுரைத்தல் வகை தீயணைப்பான் கொண்டு மட்டுமே இந்த தீயை முழு கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர முடியும் என்பதால் தொடர்ந்து தீயை அணைக்கும் பணிகள் தாமதமாக ஏற்பட்டு வருகிறது. மேலும் இந்த தீயை அணைப்பதற்காக விசேஷ தீயணைப்பு வாகனங்களும் தொடர்ந்து வரவழைக்கப்பட்டுள்ளது. மேலும் இப்பகுதியில் தொடர்ந்து தீயானது கொழுந்துவிட்டு எரிந்து வருவதால் குடியிருப்புகளை சுற்றிலும் புகை மண்டலம் காட்சி தருகிறது. மேலும் குடியிருப்புகளை ஒட்டிய பகுதிகளில் பாதுகாப்பாக தங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. மேலும் அவர்களுக்கு தேவையான குடிநீர், உணவு உள்ளிட்டவற்றை வழங்கியும் வீடுகளில் இருந்த சிலிண்டர் உள்ளிட்டவற்றை பாதுகாப்பாக அகற்றி தொடர்ந்து பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. மேலும் மாவட்ட ஆட்சியர் மு. பிரதாப் மற்றும் அமைச்சர் சாமு நாசர் ஆகியோர் அப்பகுதியில் தொடர்ந்து சென்று பொதுமக்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த தீ விபத்து காரணமாக சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் மார்க்கமாக ரயில் சேவை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக புறநகர் ரயில் சேவையும் விரைவு ரயில் சேவையும் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஆங்காங்கே திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு ரயில் நிலையங்களில் ரயில்களானது நிறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து தற்போது 4 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த தீயானது அணைக்க பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் தொடர்ந்து அந்த ரயில் பெட்டிகளை, இணைப்புகளை அகற்றி 5க்கும் மேற்பட்ட பெட்டிகளை பாதுகாப்பாக பொதுமக்கள் மற்றும் ரயில்வே துறை ஊழியர்கள் உதவியுடன் அங்கிருந்து அகற்றும் பணியில் மேற்கொண்டு தொடர்ந்து மீதம் எஞ்சியுள்ள எரிந்து கொண்டிருக்கும் பெட்டியை அணைக்கும் பணியில் தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மீட்பு படையினரும் தயாராக வரவழைக்கப்பட்டு ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட மருத்துவ வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த தீ விபத்திற்கான காரணம், இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டிருக்கும் என்பது குறித்து தொடர்ந்து ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். முதல் கட்டமாக முதல் பெட்டி தடம் புரண்டதால் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்ற கோணத்திலும் தொடர்ந்து ரயில்வே போலீசார் இந்த விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து தற்போது தீயானது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மேலும் அதிநவீன தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தொடர்ந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மேலும் அரசு மருத்துவமனை மற்றும் அருகில் உள்ள சிறிய மருத்துவமனையில் உள்ள நோயாளிகள் ஆகியோர் பாதுகாப்பாக தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்யப்பட்டுள்ளதாகவும், சுவாசம் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் இந்த பகுதிக்கு வர வேண்டாம், பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ராதாகிருஷ்ணன், ரயில் சேவையானது பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மாற்று ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது ரயில்வே துறை தரப்பில்? அது தொடர்பாக தற்போது வரை அந்த பகுதியில் தீயானது அதிக அளவில் எரிந்தது காரணத்தினால் மின்சாரம் செல்லும் ரயில் மின்சார சேவை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளதால் தற்போது வரைக்கும் அப்பகுதியில் இருந்து ரயில்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. தொடர்ந்து தீயை அணைத்த பின்னரே அந்த மின்கம்பங்கள் சரிவு செய்யப்பட்ட பின்னரே பகுதியில்
தொடர்ந்து மின்சார இயங்குவதற்கும் தொடர்ந்து ரயில்கள், மின்சார ரயில்கள் மற்றும் விரைவு ரயில்களை இயக்குவதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து ரயில்வே ஊழியர்கள் மேற்கொண்டால் மட்டுமே அப்பகுதியில் ரயில் சேவை முற்றிலுமாக போவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தொடர்ந்து தீயை அணைப்பதற்கு சுமார் 4 மணி நேரத்துக்கும் மேலாகியும் தற்போது வரை தீயானது அணைக்கப்படாதால் மேலும் கூடுதலாக 2 மணி நேரம் கூட ஆகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீட்பு படையும் தயாராக அப்பகுதியில் 60க்கும் மேற்பட்டவர்கள் அங்கு நிறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் அந்த டேங்கர் ரயில்கள் தொடர்ந்து தீ விபத்து காரணமாக வெடித்து சிதறாமல் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் யாரும் அனுமதிக்கப்படாமல் தீயணைப்பு வீரர்கள் மட்டுமே கொண்டு தற்போது தீயானது தொடர்ந்து அணைக்கும் பணியில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ராதாகிருஷ்ணன், இந்த தீயை அணைப்பதற்கு மேலும் 2 மணி நேரம் ஆகலாம் என்று சொல்லப்படும் நிலையில சிறப்பு பேருந்துகள் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கிறதா அரசு தரப்புல? அது தொடர்பான விவரங்கள் இருந்தால் பதிவு பண்ணார் ராதாகிருஷ்ணன். இந்த விபத்தானது ஏற்பட்ட பெரிய குப்பம் பகுதியில் இருளர் பழங்குடியினர் குடும்பங்கள் அதிக அளவில் வசித்து வரும் குடியிருப்புகளை ஒட்டி, ரயில்வே தண்டவாளங்களை ஒட்டி உள்ள பகுதிகளில் மக்கள் பாதுகாப்பாக செல்வதற்கு வாகனங்கள் ஏற்பாடுகளும், அவர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் உள்ளிட்டவைகளும் மற்றும் அவர்கள் குழந்தைகளுடன் கஷ்டப்படாமல் இருப்பதற்காக அங்கிருந்து முழுவதுமாக ஒலிபெருக்கி மூலம் தொடர்ந்து எச்சரிக்கை செய்யப்பட்டு அப்பகுதிக்கு யாரும் அனுமதிக்கப்படாமல் அவர்களை வாகனங்களில் கொண்டு சென்று அனுப்பும் பணியிலும் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடுகளை செய்து வருகிறது. விவரங்களை முழுமையாக வழங்கியமைக்கு நன்றி ராதாகிருஷ்ணன். திருவள்ளூர் அருகே சரக்கு ரயில் தீப்பற்றி எரியும் நிலையில் 8 ரயில்களானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை சென்ட்ரலில் இருந்து கோவைக்கு புறப்பட வேண்டிய இன்டர்சிட்டி, சதாப்தி ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெற்கு ரயில்வே சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை சென்ட்ரல், மைசூரு இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் மற்றும் சதாப்தி ரயில்களும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. சென்னை, பெங்களூரு இடையே இயக்கப்படும் டபுள் டெக்கர் பிருந்தாவன் ரயில்களும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, பெங்களூரு இடையே இயக்கப்படும் டபுள் டெக்கர் பிருந்தாவன் ரயில்களும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெற்கு ரயில்வே சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக ரயில் பயணிகள் அளித்த பேட்டியை நாம் பார்க்கலாம். நான் 1 ஹவராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வண்டி திருப்பதி வண்டி வரும், சரி போகலாம், கேளம்பாக்கம் வேலைக்கு போகணும். இவ்வளோ வண்டி போகாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. வேலைக்கு போகிறவங்கன்னா எப்படி போவாங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மக்கள் எல்லாம் நிறைய பாதிப்பு. நிறைய பேர் வண்டி பஸ்ஸை பிடிச்சி போகணுன்னா அவ்வளோ தொலைவு போகிறது ரொம்ப கஷ்டம். ட்ரெயின்னா கூட ஈஸியாக இருந்துச்சு. நான்லாம் பாஸ் எடுத்து வச்சுருக்கோம். எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இதுக்குப்பட்டவங்க எல்லாம் ஓகே. திருவள்ளூர் அருகே சரக்கு ரயில் தீப்பற்றி எரியும் நிலையில் 8 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை சென்ட்ரலில் இருந்து கோவைக்கு புறப்பட வேண்டிய இன்டர்சிட்டி, சதாப்தி ரயில்களானது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெற்கு ரயில்வே சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் அருகே சரக்கு ரயிலில் தீ விபத்து நேரிட்டது எப்படி என காவல் கண்காணிப்பாளர் விளக்கம் அளித்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்ப்போம். இது டீரெயில் ஆகி ஃபயர் ஆகிருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃப்ரம் அவர் போலீஸ் சைட் இப்போ 4 சைடுமே ரோப் பண்ணியிருக்கோம். இந்த காரிடானை ஃபுல்லாகவே உள்ளே பொதுமக்கள் யாரும் வராமல் பார்த்துருக்கோம். ஃபயர் டெண்டர்ஸ்க்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். டிஎஃப்ஓட்ட பேசி இப்போ ஃபோம் டெண்டர்ஸ் வர சொல்லியிருக்கோம். 2 வந்துருக்குது ஃபோம் டெண்டர்ஸ். மொத்தம் 52 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இப்போ 4 ஃபயர் ஆகிருக்குது. மீதி கம்பார்ட்மெண்ட்ஸு கலட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரயில்வேல பேசியிருக்குது. இப்போ ஆல் எஃபர்ட்ஸ் ஆர் பீயிங் டன். அதே மாதிரி பொதுமக்கள் ஃபுல்லாக எவாக்குவேட் பண்ணிட்டோம். இப்போ யாரையும் உள்ளே அலோவ் பண்ணுறதில்ல. நீங்களும் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். யாரும் இந்த சைடு இப்போதைக்கு வர வேண்டாம். ஃபயர் புட் ஆஃப் பண்ணுங்க. இது டீசல் எடுத்துகிட்டு போனதா சொல்கிறாங்க. அந்த ட்ராக் டீரெயில் ஆனதுனால ஃபயர் ஆகிருக்குது. அதை விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரிச்சாங்க.